வலிமையான பகுதி. வலிமை வீழும் மென்மை வாழும்ன்றதுக்கு அந்த ஞானி தந்த விளக்கம் பாருங்க. உடலிலேயே வலிமையான பகுதி பல், உடம்பிலேயே மென்மையான பகுதி நாக்கு. வலிமையான காரணத்தினாலேயே அவை விழுந்து விடுகின்றன, மென்மையான காரணத்தினாலேயே நாக்கு வீழ்வதில்லை என்று சொன்ன. நான் அப்படியே நிறுத்துறேன். எது வல்லமை தெரியுமா என் உறவுகளே? ஃபோர்ஸ் காட்டுறது இல்ல வலிமை, அதல்ல வல்லமை. சொல்கிறான் பாருங்க, புரியுதா பாருங்க. ஆற்றங்கரை ஓரத்திலே அசைந்து நிற்கும் நாணலது காற்றடித்தால் சாய்வதில்லை, கனிந்த மனம் வீழ்வதில்லை. இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே வைங்க. புயல் அடிக்கிறது, மரம், வலிமையான மரம் சாய்கிறது. அதே புயலுக்கு புல் சாய்ந்தாலும் மறுபடியும் எழுந்து நிற்கிறது. வலிமையான காரணத்தாலேயே மரம் விழுந்து போகிறது, மென்மையாக இருக்கின்ற காரணத்தாலேயே புல் விழுவதில்லை.